Hello all, today's topic Free Man on the release of Julian Assange. ஜூலியன் அசாஞ்ச் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஜேர்னலிஸ்ட். ஓகேங்களா? ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஈராக்கில் அமெரிக்காவுடைய பங்களிப்பு அந்த போர்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு எவிடெண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஆப்கானிஸ்தான் ஈராக் போர்களில் அமெரிக்காவோட பங்களிப்பு, ராஜதந்திரம், டிப்ளமசி அதை வந்து வெளியிடுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவிடெண்ட்டாக வெளியிட்டதுனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 இயர்ஸ் வந்து இவருக்கு ஃப்ரீடம் வந்து பறிக்கப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? எல்லா விஷயத்துலையுமே இவர் வந்து ஒடுக்கப்பட்டிருந்தார். ஸோ ஆஃப்டர் 14 இயர்ஸ் இப்போ அவர் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இதுக்கு அவர் டிசர்வாக இருந்தாலும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஜேர்னலிஸ்ட் மத்தியிலையும் சரி காமன் பீப்புளுக்கும் சரி கிடையாது அப்படிங்கிறத டாப்பிக்கில் அதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கால் ஃபார் கன்சென்சஸ் ஆன் த பிரைம் மினிஸ்டர்ஸ் பிளட்ஜ் அண்ட் 18th லோக்சபா. ஸோ 18வது மக்களவை வந்து அதில் மக்களவை ஃபர்ஸ்ட்டு செஷன் வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க பதவியேற்பு விழா வந்து நடக்கணும் இல்லையா? ஸோ கன்சென்சஸ் அப்படின்னா ஒருமித்த கருத்து. சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. ஸோ அவருடைய பிரைம் மினிஸ்டரோட பிளட்ஜுக்கு அப்புறமா, உறுதிமொழிக்கு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் என்ன காமனாக பேசியிருக்காங்கன்னா, ஒரு விவாதமாகட்டும், கருத்து வேறுபாடு ஆகட்டும், எதிர்கட்சியினரிடையே முன்னாடி எடுத்து வச்சாலுமே அதை வந்து பக்குவத்தோடு வந்து ஏற்றுக்கொண்டு அதில் என்ன குறைபாடு இருக்கணும் அப்படிங்கிறத ஆராயணும் அப்படிங்கிற நோக்கில் பேசியிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு அப்படிங்கிறது எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் ஒரு ஒருமித்த கருத்தாக செயல்படணும், நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செயல்படணுங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த 18th லோக்சபா மக்களவை அமையணும் அப்படிங்கிற நோக்கில் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரோவ்ஸ்னால் வேல்யூபிளாக இருக்கிறது. ஓகேங்களா? அதாவது மதிப்பை கூட்டத்தக்க வகையில் இருக்கிறது, மதிப்பை ரொம்ப மதிக்கத்தக்க வகையில் இருக்கிறத ட்ரோவ்ஸ்ன்னு சொல்லுவோம். டிலைட்ஃபுல்னால் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறத டிலைட்ஃபுல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவர் அப்படிங்கிற ஸ்பெல்லில் இது இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரோவை டவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டவர் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அது வேல்யூபிளானதும் கூட. நெக்ஸ்ட் ஒன், ஹோண்டிங் அப்படின்னா ஹராஸ் பண்ணுறது, ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது, தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து ஹோண்டிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை யாராவது இன்ஜுரி ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, மென்டல் ஹராஸ் கொடுக்குறாங்கன்னா அதுதான் வந்து ஹோண்டிங். நெக்ஸ்ட் ஒன், விசில் ப்ளோயர் அப்படின்னா ஒரு ரைட் இன்ஃபர்மேஷனை ரைட்டான டைமில் ரைட் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் விசில் ப்ளோயர். சரிங்களா? அந்த சிட்டிசன் மக்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் அது கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொண்டுட்டு போய் சேர்க்குறவர் தான் விசில் ப்ளோயர். நெக்ஸ்ட் ஒன், கன்ஃபைன்டு அப்படின்னா குறுகிய ஒரு பிளேஸ் வகையில் பார்த்தீங்கன்னா குறுகிய இடத்தை வந்து கன்ஃபைன்டு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒருத்தங்களை ஃபோர்ஸாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வைக்கிறதையும் கன்ஃபைன்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் டைமில் ஃபைன் பண்ணுறாங்கன்னா ஒரு குறுகிய இடத்துல தான் நம்மளை வந்து அமர சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒருத்தங்களை வந்து இருக்க வைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பியனாச் அப்படின்னா வேவு பார்க்கறது, உளவு, ஒரு சீக்ரெட், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், அவங்களுடைய சீக்ரெட்டான விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிறவங்களுக்கு பேர் தான் எஸ்பியனாச். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைன்னு இங்கே இருக்கா? ஸோ ஸ்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் அந்தந்த ஏஜில் செட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்பை வந்து ஆன் ஆகிருப்பாங்க எப்போன்னா அந்தந்த செட் ஆஃப் ஏஜ் டைமில் வந்து அவங்க உளவு பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கனைசேஷன், கண்ட்ரி எதுக்காக இருந்தாலும் ஒரு உளவு பார்க்குற விஷயத்தை தான் எஸ்பியனாஜ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெப்ரீவ் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது, டிலே பண்ணுறது. ஒரு ப்ரிசனருடைய அதாவது அவருடைய தண்டனையை வந்து ஒன்று நிறுத்துதல் இல்லைன்னா டிலே பண்ணுறத ரிப்ரீவ்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி ரிலீஃப், ஒரு பிரச்சனைக்கு ஆன ஒரு டெம்ப்ரவரி ரிலீஃபையும் வந்து ரிப்ரீவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணால் அந்த ஈவினிங்கே அந்த பிரச்சனையை அவர் சார்ட் அவுட் பண்ணுவார். ஓகேங்களா? இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்னா டிலே பண்ணுவார், ஸ்டாப் பண்ணி டிலே பண்ணுவார் ஒரு பிரிசனருடைய
தண்டனையை. அதே மாதிரி வந்து டெம்ப்ரவரியான ரிலீஃபாவது அட்லீஸ்ட் கொடுப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம், க்ளூவும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஈவினிங் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாகட்லினா ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது. டெனாசிட்டினா உறுதி, கிரிம்னு சொல்லுவோம் இல்லையா, கிரிம் டெனாசிட்டி எல்லாமே வந்து டாகட்லி தான். ஓகேங்களா, உறுதியாக இருக்கிறது, நம்மளுடைய விடாப்பிடியாக பிடிவாதமாக இருக்கிறது தான் டாகட்லி. இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் எல்லாமே தன்னுடைய ஓனர் மேலே ரொம்ப விடாப்பிடியாக பிடிவாதமான ஒரு பற்றுதலோடு இருக்குன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பர்சியூட் அப்படின்னா நோக்கம். நம்ம ஆக்ஷன் எதை பண்ணுறோமோ அது எதை அச்சீவ் பண்ணி போகுதோ அதை வந்து நம்ம பர்சியூட்னு சொல்லுவோம். இது என்ன நோக்கத்தில் இதை பண்ணுறோன்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை வந்து பர்சியூட்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த ஆக்ஷன் வந்து ஒரு ப்ளெஷர், ஒரு மகிழ்ச்சிக்காகவும் அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து பர்சியூட் தான். ஓகேங்களா, ஸோ அந்த நோக்கம் என்னவா இருக்குது, எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது தான். எந்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன சந்தோஷத்தை பெறணும்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து பர்சியூட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருமே வந்து பர்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ வந்து பர்ஸ் வந்து என்ன நோக்கத்துக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மாதிரி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட்டரேட்டட் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணி சொல்கிறது தான் வந்து ரெட்டரேட்டட். ஓகேங்களா, ஸோ ஒரு புரியாமல் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் பொழுது திரும்ப அதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி சொல்லி அதை வந்து கிளாரிட்டி ஏற்படுத்துகிறதா வந்து ரெட்டரேட்டட். கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா ஒன்றிணைதல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சென்டென்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கன்வர்ஜென்ஸ் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா, அட் சம் பாயிண்ட், அட் சம் பேரல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா ஒன்றிணைக்கிறது தான் வந்து கன்வர்ஜென்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் அன்பிரசிடென்டட் அப்படின்னா முன்னோடி இல்லாதது. முன்னாடி ஹேப்பன் ஆயிருக்காது, எக்ஸிஸ்டும் ஆயிருக்காது, நடந்திருக்காது, அட் ப்ரெசண்ட்டில் எக்ஸிஸ்டும் ஆகாது. அதை தான் வந்து அன்பிரசிடென்டட்னு சொல்லுவாங்க. ப்ரெசிடென்ட் அப்படின்னா முன்னாடி நடக்கிறது சரிங்களா, முன்னோடியாக இருந்தது. அன்பிரசிடென்ட் அப்படின்னா முன்னாடி நடக்கலை, எக்ஸிஸ்டும் ஆகலை, அட் ப்ரெசண்ட்லேயும் இல்லை அப்படிங்கிறது தான் அதனோட மீனிங். டேஞ்சிபிள்னா கிளியர்லி சீன். ஓகேங்களா, உணரக்கூடியது, தெளிவாக உணரக்கூடியது, தொட்டு உணரக்கூடியது, பார்ப்பதற்கும் கிளியராக தெரியறது, இது எல்லாமே டேஞ்சிபிள். ஓகேங்களா, இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேங் ஜூஸ் பாட்டில் வந்து ஏபிள் டு சீ கிளியர்லி, அதே மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா அறியக்கூடியது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று சொன்னாலுமே அதை வந்து ஈஸியாக புரியக்கூடியது அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டேங்க்கு. நெக்ஸ்ட் ஒன் டாக்டிக்கல்னால் ஒரு மெத்தடை எதுக்காக அச்சீவ் பண்ணுறோன்னு ஒரு மெத்தடை வச்சுட்டு என்ன அச்சீவ் பண்ண போகிறோன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, யுக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டாக்டிக்கல். ரொம்ப டாக்டிக்கலாக தான் யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப என்ன பண்ணால் என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணால் நம்ம என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கிலேயே ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து டாக்டிக்கல். சரிங்களா, ஓகே, டுமாரோ செகண்ட் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.